சார் அரசு சார் அங்க ஒரு நிலம் இருக்கு சார். அந்த நிலத்துக்கார வழி விட்டாருன்னா அந்த தண்ணி மொத்தம் போயிடும் சார். இல்லைன்னா பம்பிங் தான் சார். இது மொத்தமே ஒரு 10-15 வீட்டுக்காரங்க சார். இந்த பிரச்சனை ஒரு 100-200 வீடு கூட கிடையாது சார். இப்போ ஒண்ணு பண்ணுங்க சார், டிராக்டர்ல எடுக்கிறாங்க சார். டிராக்டர்ல எடுக்கிறாங்க சார். இந்த ஏரியாக்கு ஒரே சொல்யூஷன் 2 டிராக்டர் சார். அரை மணி நேரத்துல எடுத்து வெளிக்கிட்டோம். டிராக்டர் யாரு இருக்கிறாங்கன்னு ஆல்பர்ட் டிராக்டர்ல மோட்டார் செட் பண்ணிருக்கோம். நான் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. டிராக்டர்ல நீங்க பெட்ரோல் இன்ஜின்ல 3 இன்ச்சு தண்ணி வருதுன்னா டிராக்டர்ல உங்களுக்கு 15-20 இன்ச்சு தண்ணி வரும். ஃபுட்பால் போடணும்னா ஜேசிபி வச்சு பள்ளத்தை தோண்டி வச்சிருங்க. அடிச்சு விட்டீங்கன்னா சல்லுன்னு போயிடும் சார். எடுத்து பாருங்க சார், அங்க ஒரு 5-6 வீடு சார், இங்க ஒரு 10 வீடு சார். இது மொத்தமே இந்த 15 வீட்டுக்காரங்க தான் சார் பிரச்சனை. மீது எல்லாம் இப்ப லேட்டஸ்டா கட்டினவங்க மேல கட்டிருக்காங்க சார். மீன் பழசு அந்த மாதிரி சொல்றாங்க பாரு. 20 வருஷம் முன்ன கட்டினவங்க மொத்தம் பள்ளத்துல மாட்டிக்கினாங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷம் இருக்கேன். எல்லாம் நானும் மனுஷன் தான். எல்லாரும் சொல்லிருந்தீங்கன்னா நான் தான் சைக்கிள் போய் செல்லுன்னு பார்த்து வந்துட்டேன். அந்த கார்னர்ல ஒரு 4 வீடு சார். இங்க ஒரு 7-10 வீடு சார். 15 வீடுக்கும் இமிடியேட்டா என்ன சொல்யூஷன் சார்? என்ன பண்ணுவோம்? ரெடி பண்ணிடுவோம் சார். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் சார். இப்ப காவ கட்ட முடியுமா? எடுத்து விட சொல்லிட்டேன் ஜேசிபி. சரி ஒரு நிமிஷம். நேற்று பொதுமக்கள் ஜேசிபி வச்சு ஏத்துக்கிறீங்க. அங்க போற பைப்பு குடி தண்ணீர் பைப்பு பொத்தல் போட்டுச்சு. இன்னொரு பத்திரிக்கார் வருவாரு. குடி தண்ணீர் பொத்தல் பைப்ல வந்து டிரைனேஜ் தண்ணி கலக்குதுன்னு நீங்களா கையில எடுத்துக்கிட்டீங்க. சுத்தமா செஞ்சீங்கன்னா செய்யல. ஆனா ஒரு பைப் உடைச்சிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. பரவாயில்ல, மறுபடியும் கூட பேசாதீங்க. உங்களுக்கு தேவை ரெமெடி சொல்யூஷன். இவர் இருக்காரு, இருப்பாரு, கெட்டுப்பாரு. சாயங்காலம் வந்து பாப்பேன். நீரை எடுக்க சொல்லணும், தண்ணி எடுக்க சொல்லணும். எவ்வளவு இருந்தாலும் 2 பம்ப், இங்க ஒரு மோட்டர், அங்க ஒரு மோட்டர் வைக்க சொல்லுங்க. பர்மனண்டா வச்சிருங்க. இல்லைன்னா இதே பிரச்சனை தான். மேடம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, நான் வந்து பாப்பேன். உங்களை இன்னொன்னு மாநகராட்சி வச்சுங்கப்பா. இப்போ கார்பரேஷன் தம்பி கார்பரேஷன் மேயர் எஸ்சி எல்லாருக்குமே சொல்லிட்டேன். சாயங்காலத்துக்குள்ள நீங்க மோட்டர் வைக்கணும்னு சொன்னா காலையில நான் மோட்டர் வைப்பேன். அப்புறம் யாரு காசுங்கிறது பாத்து எனக்கு மக்கள்கிட்ட திட்டு வாங்க முடியாது. எனக்கு வந்து தண்ணி எடுத்து வரதுக்கு வழி பண்ணுங்க.